வணக்கம். நான் உங்கள் தோழி. விளையாட்டாய் இலக்கணம். முந்தைய வகுப்பில் உயிர் எழுத்துகளின் இடப்பிறப்பை பற்றியும் மெய் எழுத்துகளின் இடப்பிறப்பை பற்றியும் பார்த்தோம். இப்போது மெய் எழுத்துகளின் முயற்சி பிறப்பை பற்றி பார்ப்போமா? இக்கு இங்கு. நாவின் முதற்பகுதி அன்னம் அடிப்பகுதி பொருந்துவதால் ஒலிக்கிறது. இச்சு இஞ்சு. நாவின் நடுப்பகுதி நடு அன்னம் இடைப்பகுதி பொருந்துவதால் ஒலிக்கிறது. இட்டு இன்னு. நாவின் நுனி அன்னம் நுனி பொருந்துவதால் ஒலிக்கிறது. இத்து இந்து. மேல்வாய்ப்பல் அடிநாவின் நுனி பொருந்துவதால் ஒலிக்கிறது. இப்பு இம்மு. மேலிதழ் கீழிதழ் பொருந்துவதால் ஒலிக்கிறது. இ. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதால் ஒலிக்கிறது. இரு இழு. மேல்வாய் நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. இல். மேல்வாய் பல்லின் அடிநாக்கின் ஓரம் பொருந்துவதால் ஒலிக்கிறது. இல். மேல்வாய் நாக்கின் ஓரம் பொருந்துவதால் ஒலிக்கிறது. இவ். மேல்வாய்ப்பல் கீழுள்ளது பொருந்துவதால் ஒலிக்கிறது. இரு இன்னு. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் ஒலிக்கிறது. இவ்வாறு மெய் எழுத்துகள் பிறக்கின்றன. இன்றைய கேள்விகள். இக்கு இங்கு எவ்வாறு பிறக்கிறது? இரண்டாவது கேள்வி, இவ் எவ்வாறு பிறக்கிறது? உங்கள் பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாத்திரையை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.